கைஸ் கேகேஆர் சைட்ல இருந்து பரத் அருணையும் சந்திரகாந்த் பண்டிட்டையும் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த நியூஸ் வெளியாகிருக்கு. அண்ட் அது கூடவே பரத் அருண் வந்து சிஎஸ்கேவோட பவுலிங் கோச்சா ஆக போறாருன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க கைஸ். பட் சிஎஸ்கே அஃபிஷியல்ஸ் கேட்டப்ப அவங்க வந்து டினை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியும் அதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு, நம்ம டிஜே பிராவோ வந்து சிஎஸ்கேவோட பவுலிங் கோச்சா ஆக போறாரு, கேகேஆர்ல இருந்து அவரை நீக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த 2 பேர் தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போதைக்கு பிராவோவை ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுப்போம். நான் லாஸ்ட் பிராவோ ரிலேட்டட் வீடியோவில் பேசின மாதிரி எனக்கு தெரிஞ்சு பிராவோவை இன்ஸ்டன்ட்டாக மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. இப்போ தான் அவர் ஏதோ ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸோ என்னமோ அவர் ஓவரால் ஃப்ரான்ச்சைஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ பிராவோ மாதிரியான ஒரு பிளேயரை சம்ஹவ் ஒரு ரோலில் வச்சிருக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால ஒரு சீசன்லேயே அவரை வெளியே தள்ள மாட்டாங்கன்னு தான் தோணுது. ப்ளஸ் எம்எல்சி நடக்கும்போது உன்முக்குச்சந்த் ஆடுற நாக் பார்த்துலாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாரு இன்ஸ்டா ஸ்டோரியில். இந்த மாதிரி பாலிடிக்ஸ்னால உன்முக்குச்சந்துக்கு வாய்ப்பு கிடைக்கலன்ற மாதிரிலாம் ஸ்டோரி விட்டுருந்தாரு. ஸோ அதுக்காகவே எனக்கு தெரிஞ்சு அவர் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் இன்கேஸ் வெங்கி மைசூர் மாம்ஸ் வந்து நான் கோட்டை ஃபர்ஸ்ட்லேருந்து போடுவேன்னு பிராவோ வெளியே தள்ளாலும் தள்ளலாம். பட் இப்போதைக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் கம்மி மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஷன் பரத் அருண் தான். அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் அந்த ரூமரும் வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பிராவோட நியூஸ் வரும்போதுலாம் நான் கொஞ்சம் நம்பல கைஸ். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எதுக்கு பவுலிங் கோச்லாம் மாற்றணும், இப்போ தான் ஸ்பின் கன்சல்டண்ட்டாக ஸ்ரீராமா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ப்ளஸ் எரிக் சிமன்ஸ்க்கு பவுலிங் கோச் ஹெட்னு போஸ்ட் கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ இனிமேல் எதுக்கு சேஞ்சஸ் தேவைன்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதா, மேபி எரிக் சிமன்ஸ் வந்து விலகிட்டாரான்ற மாதிரி கூட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்க முடியுது கைஸ். பிகாஸ் எம்எல்சியில் எரிக் சிமன்ஸ் இல்லை, ஸ்ரீராம் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னன்னா எரிக் சிமன்ஸ் அப்படியே ஹெட் ஆஃப் த பவுலிங் கோச்சாக இருக்காரு, ஸ்ரீராம் பவுலிங் ஸ்பின் பவுலிங் கன்சல்டண்ட்டாக இருக்காரு. மேபி பரத் அருண் ஹையர் பண்ணி ஃபாஸ்ட் பவுலிங் கன்சல்டாக கூட ஆக்கலாம். இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ எரிக் சிமன்ஸ் ஃபுல்லாக விலகிட்டாரு போல. ஸோ ஓவரால் ஒரு பவுலிங் கோச் தேவைன்னு பரத் அருணை ஹெட் கோச் ஆக்கிட்டு ஸ்ரீராம் அப்படியே கன்சல்டண்டாக இருப்பாரு. ஆர் ஸ்ரீராம் ஹெட் கோச் ஆகி பரத் அருண் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் கன்சல்டண்டாக கூட இருக்கலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் நோட் பண்ணது, சடனாக லாஸ்ட் சீசன்ல இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த தமிழ்நாடு ஃபிளேவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. அஸ்வின், ஆண்ட்ரே சித்தார்த், குர்ஜப்னீத் சிங், விஜய் சங்கர் பிளேயராக எடுத்தாங்க. ஸ்ரீதரன் ஸ்ரீராம பவுலிங் கன்சல்டன்ட் எடுத்தாங்க. ஸோ எல்லார்கிட்டையும் இந்த தமிழ்நாடு ஃபிளேவர் இருக்கா. அண்ட் பரத் அருணும் டிஎனோட ரஞ்சி பிளேயர் தான். என்னதான் ஆந்திராவில் பிறந்தாலும் அவர் தமிழ்நாடுக்காக தான் ஆடி இருக்காரு. ஸோ அகைன் தமிழ்நாடு ஃபிளேவர் பரத் அருண் கிட்ட இருந்து இருக்கு. ஸோ அந்த பாக்ஸும் உங்களுக்கு டிக் ஆகுதா. அண்ட் அதனால தான் எனக்கு பிராவோவை விட இவருக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமோன்னு கூட எனக்கு தோணுது கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது நடக்குதா இல்லையான்னு. நடந்தா நல்லா இருக்கும். ஆப்வியஸா பரத் அருண் வந்து இந்தியாவோட டெஸ்ட் பவுலிங் பேஸ் அட்டாக்கா என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாருன்றத நம்ம லைவா பார்த்துருக்கோம். அண்ட் நம்ம கிட்டயும் நிறைய யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவர் ஹையர் பண்ணா கண்டிப்பா சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாரு. அன்சுல் கம்போஜ், நாகர்கோட்டி, குர்ஜப்னீத் சிங், ஸோ இவங்கெல்லாம் நிறைய ஸ்கில்ஸ் வச்சிருக்க பிளேயர்ஸ் தான். அங்க இங்க கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணா சூப்பரான பிளேயர்ஸா வருவாங்க. எஸ்பெஷலி அன்சுல் கம்போஜ் இந்தியா டெபியூட்ல ரொம்ப சுமாரா போட்டாரு கைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ்லாம் ரொம்ப கம்மி, 125 கிட்ட தான் போட்டுட்டு இருந்தாரு. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஸ்பெல்ல ஒரு 135 ஆவது ரீச் பண்ணுவார் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஐபிஎல்ல ஆவரேஜா அந்த 135 ரேஞ்சில் தான் போடுவாரு. அப்பப்போ 138 ஆர் 139 போயிருக்காரு. ஸோ அதனால அட்லீஸ்ட் ஒரு 132 ஆர் 133 போடுவார் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரொம்ப ஸ்லோவா போட்டாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபிட்னஸ் இஷ்யூ மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. பட் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து யாருக்குமே இன்ஜுரி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியல. பட் ரொம்ப சுமாரா தான் போட்டாரு. மேபி ஃபர்ஸ்ட் மேட்சோட டெபியூ நர்வ்ஸா கூட இருக்கலாம். ஆர் டியூக் பால் ஃபிளாட் பிச்சில் கொடுத்துட்டாங்களே மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர்ல போட்டிருக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளோட இந்தியன் முன்னாள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கரெக்டாக க்ரூம் பண்ணி கரெக்டாக ஒரு பிளான் கொடுத்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண வச்சாரு. ஸோ இவரை ஹையர் பண்ணால் அன்சுல் கம்போஜுக்கு சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பரத் அருண் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் அடிஷன். பட் நடக்குமா நடக்காதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு சிஎஸ்கே சைட்லேருந்து இதை மறுத்திருக்காங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் நியூஸ் கைஸ். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்கள் கமெண்ட் கீழே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பரத் அருண் ஓகேவா இல்லை பிராவோ தான் வேணும்னு இருக்கீங்களான்றதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க கைஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வியூவர் ஆர் சப்ஸ்கிரைபர் தான் அந்த வீடியோ பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க கைஸ். நான் லிங்க்லையும் கொடுக்குறேன், மேலே கார்ட்ஸ்லையும் போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். சிஎஸ்கேயோட பாசிபிள் டார்கெட் பிளேஸ் யாருன்றதை பற்றி பார்ட் 1 வீடியோ அங்கே போட்டிருக்கேன் கைஸ். ஸோ பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன், டேக் கேர், பை பை.